வெல்கம் டு சாயாஸ் குக் புக். இன்னைக்கு நல்ல ஒரு சிம்பிளான அண்ட் கிறிஸ்பியான சமோசா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நான் இன்னைக்கு 200 கிராம்ஸ் ஆஃப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி திரும்ப ஒரு மசாஜ் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு வச்சாலே போதும். ரொம்ப நேரம் அந்த மாவு வெயிட் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நல்லா ஒரு வாட்டி செகண்ட் டைம் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுடுங்க. மீன்வாயில் நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு தேவையான இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்லாம் பண்ணலை, ஜஸ்ட் வெங்காய ஸ்டஃபிங் தான். நம்ம இந்த ட்ரெயின்லலாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த 5 ருபீஸ் சமோசாலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குமே, ஸ்மால் சமோசாவில் வெங்காய சமோசாவில் ஸ்டஃபிங் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ நான் 2 பெரிய வெங்காயத்தை ஹாஃப் மூன் சைஸில் கட் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி கையால் முதல்ல பிசைஞ்சு எடுத்திருக்கேன், நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாம்பார் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் தயார். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டால் போதும். ஒரு ஆயில் விட்டுட்டு திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டஃபிங் தயார். இப்போ இதை நம்ம சமோசாக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ மாவும் 5 மினிட்ஸ் ஊறிடுச்சு. நம்ம இப்போ மாவு எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். மாவை நீங்கள் ரவுண்டாக போடணும், தேய்க்கணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ரேண்டமாக ஓவல் ஷேப்லேயே போட்டுக்கிறேன். நம்ம இதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் போட்டுட்டு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வந்தால் போதும். ஸோ அதனால் லெஃப்டில், ரைட்டில், அதுக்கப்புறம் டாப் அண்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் போர்ஷனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வந்துருச்சு. ஸோ இதை மாதிரி நீங்கள் போர்ஷனாக எடுத்து போட்டுக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேனை ஹீட் பண்ணி அந்த பேனில் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் போட்டு எடுத்தாலே போதும். 2 சைடுமே லைட்டாக வெந்து வந்திருந்தால் போதும். ரொம்ப நம்ம நான் மாதிரிலாம் வேகணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் போட்டு எடுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், லைட்டாக அந்த ஒரு ஒயிட் கலர் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்டிங் நல்லா பார்த்துக்கோங்க, டயக்னலாக. ஸோ இந்த கார்னர்லேருந்து எடுத்து அதை இந்த சைட் டயக்னலாக கொண்டு போயிட்டு ஒரு ஃபோல்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் மாதிரி வரும். அந்த பாக்கெட்குள்ளே தான் நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எதில் ஈஸியாக இருக்கோ அந்த ஸ்பூன்லேயோ இல்லை ஃபோக்லேயோ எடுத்து, இல்லை ஈவன் கையில் கூட எடுத்து அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கோங்க. மீன்வாயில் நம்ம கம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் பேஸ்ட்டு. எதுக்காக அப்படின்னா இதை லாஸ்ட்டாக சீல் பண்ணுறதுக்காக. ஸோ நல்லா நான் அதில் காமிச்சிருக்க மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டயக்னலாக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எக்ஸஸ் லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அதை அந்த கம்மு போட்டு ஒட்டிக்கணும். அந்த கம் எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஜஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டர் விட்டு அதை அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. அதை வச்சு இதை சீல் பண்ணால் போதும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். எண்ணெய் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹீட் ஆகணும். நல்லா ஹீட்டான ஆயிலில் தான் போடணும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் இப்போ போர்ஷன் வைஸ் போர்ஷனாக போட்டுக்கிறேன். மொத்தமாக போட முடியாது, நீங்கள் 2, 3 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது எண்ணெயிலே நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஸோ ஒரு சைட் கலர் மாறினதுக்கப்புறம் டர்ன் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா கிறிஸ்பியான சமோசா தயார். ஸோ பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும்.
ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பசங்க எப்பயாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க, நம்ம ரோட் சைடில் வாங்கி கொடுக்க நமக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு ஸ்டஃபிங் செய்யறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது. இதே நீங்கள் பொட்டேட்டோ அது மாதிரி ஏதாச்சும் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறோம், பொட்டேட்டோ மசாலாலாம் வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகும். பட் இந்த மாதிரி ஆனியன் சமோசா ட்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் இந்த ப்ராசஸே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சமோசாவும் டபுள் சைடு வெந்துருச்சு. ஸோ இதையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லை தேங்காய் சட்னி இல்லை மின்ட் சட்னி இது எது வேணாலும் இதுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஸோ நல்ல கிறிஸ்பியான ஹோம்மேட் சமோசா தயார். ஸோ உள்ள ஸ்டஃபிங் கூட பாருங்கள் நல்லா வெந்து தான் வந்திருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.